கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்பாடு பண்ணி நிச்சயதார்த்தம் நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கார்த்தி இதை பற்றி எதுவுமே தடுக்கலை செய்யலை. சரி, நிச்சயதார்த்தம் தானே, எப்படியோ கல்யாணத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி இல்லாமல் முறைப்படி டைவர்ஸும் வாங்கலை. ஸோ அதுக்குள்ளே எப்படியாச்சும் முயற்சி பண்ணி ரேவதியோட மனசை மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி, ஓகே சார், கிளம்புங்க, நான் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாரு. அப்போ கார்த்தி கிளம்பும் போது ரேவதி உள்ளே வந்துடுறாங்க. திருப்பி சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, என்ன ராஜா சேதுபதி பேரா, என்ன என்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டியா, இதே மாதிரி கல்யாணத்துக்கும் பார்த்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கார்த்தி. ஏன்னா ரேவதி என்னோட ஒய்ஃபு, நான் நடக்க விட மாட்டேன், அதையும் பார்க்கலாம், இந்த வாட்டி கண்டிப்பாக ரேவதி கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, கார்த்தியும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட சூரியகலா வராங்க. வந்துட்டு என்ன அத்தை, என்ன அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இப்போ நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறான்னு சொல்லிட்டு நிறுத்தலான்னு சொல்லிட்டு பார்த்தான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்துகிற மாதிரி அவனை கல்யாணத்தை நிறுத்த முடியாது. 6 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ப்ரொசீஜராக டைவர்ஸ் வாங்கி நான் எப்படியாச்சும் மருதுக்கும் நம்மளோட ரேவதிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தீருவேன், அதை அவன் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, பரவாயில்ல, நீங்கள் செம்மையாக தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அது சரி, ரேவதி தான் இவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு தோணுது. எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய மரியாதை இருக்குது. ஒரு வேளை ரேவதியோட மனசு மாறிட்டா என்ன பண்ணுறது அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூரியகலா கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிளானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகலா கேட்குறாங்க. அதை நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ரேவதிக்கும் மருதுக்கும் நல்லபடியாக இவன் தடுக்காமல் இருந்து கல்யாணம் நடந்தால் போதும். இவன் திருப்பியும் ஏதாச்சும் ஒரு ஆள் மாறாட்டமோ ஏதோ ஒன்று பண்ணி ரேவதி கல்யாணத்தை தடுத்துட்டா திருப்பி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. மருது ரொம்ப அப்செட் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாட்டி நடக்காததெல்லாம் கண்டிப்பாக ரேவதிக்கும் மருதும் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பிளான் என்னென்னா, ரேவதி ஆஃபீஸை விட்டு நிறுத்த வைக்கணும். அதுக்கு எப்படியாச்சும் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சரி, என்ன பிளான்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, நம்மளோட பிரியா ஆஃபீஸில் வேவு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்குறபடி நான் பண்ணியிருக்கேன். அதனால் அவளை வச்சு தான் இவனை தோக்கடிக்கணும். ரேவதி நார்மலாக போய் ரேவதி கிட்ட வேலையை விட்டு நில்லுன்னு சொன்னால் ரேவதி நிற்க மாட்டான், 1008 கேள்வி கேட்பா. அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தேகம் வந்துடும். அதனால் அவளே வெறுத்து வேலையை விட்டு நிற்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்கிறாங்க. ஏன் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது சாமுண்டீஸ்வரி கால் பண்ணி, இந்த மாதிரி எம்டி மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போடு, அதுக்கப்புறம் தப்பான பழி போட்டின்னா உன்னை தான் எம்டி கல்யாணம் பண்ணிப்பார், ரேவதி உன் பக்கமே வரமாட்டா, இப்படிலாம் எம்டி இருக்காரா, இது தெரியாமல் நான் இவர்கிட்ட பேசி நல்லவர்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு ரேவதியை கார்த்தியை மூஞ்சால் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே மேடம், இந்த பிளானை நான் ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிடுறேன், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னடி கால் பண்ணியிருக்க, சொல்லியிருந்தா நாளைக்கே ஆஃபீஸில் பேசிக்கலாமே, ரொம்ப அர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி சாமுண்டீஸ்வரி மேடம் கால் பண்ணி இப்படி பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணால் எம்டி யாருக்கும் கிடைக்க மாட்டார், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஒரு வேளை நீ பொய் சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவர் தப்பாக நடக்க முயற்சி பண்ணதே ரேவதி உடனே வேலையை விட்டு நிற்கிறதுக்கு மட்டும்தான், இப்போதைக்கு நம்மளுக்கு அது மட்டும் போதும், ரேவதி எப்படியாவது வேலையை விட்டு நின்னாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி, உன் இஷ்டம், பார்த்து ஜாக்கிரதையாக எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி பண்ணு, ஏன்னா இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல, ரேவதியை டார்கெட் பண்ண போய் எம்டி உன்னை வேலையை விட்டு நிறுத்திட போகிறாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, நிறுத்தினாலும் சரி, நான் எம்டி கிட்ட எப்படியாச்சும் இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிட்டா எம்டி தப்பான பழி எம்டி மேலே விழுந்துச்சுன்னா அதை பார்த்து ரேவதி ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டா, அது எனக்கு போதும், அவளை நிப்பாட்ட நினச்சா முடியவே மாட்டேங்குது, இந்த ரூட்லேயாவது அவங்க அம்மாவே ரூட்டு போட்டு இந்த ஐடியாவை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி சொன்ன பிளான் படி பார்த்திங்கன்னா ரேவதி வேலையை விட்டு நிற்க வைக்கிறதுக்கு தப்பான பழி நம்மளோட பிரியா நம்மளோட கார்த்தி மேலே போட போகிறாங்க. அதுதான் நடுவில் எபிசோடில் அப்டேட்டில் நடக்க போகுது.
கார்த்தி வந்து நான் தப்பு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாங்க. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் நிரூபிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த சீரியலில் ஃபுல்லாகவே வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ ரேவதிக்கு வந்து நான் நல்லவன் சொல்லிட்டு நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை அடுத்த அப்டேட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.